Hello everyone. Now let us discuss about SLR parser. So it is simplified LR parser. Okay. So for that you will have such grammar. The first step of the any parser, that is SLR, CLR, whatever it is, first step is to create an augmented grammar. First step is to form an augmented grammar. Augmented grammar அப்படின்னா என்னென்னா, இந்த இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, A tends to BC, இதில் இருக்க ஏக்கு நானாக ஒரு புது ரூல் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், விச் இஸ் X tends to A அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த ஏக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சு எழுதணும். இது மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ஆகுமெண்டட் கிராமர். ஆகுமெண்டட் கிராமர்னால் கிராமரில் ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன இருக்கோ அந்த சிம்பிளுக்கு நானாக ஒரு எக்ஸ்னு ஒரு ரூல், ப்ரொடக்ஷன் ரூல் எழுதுகிறேன், அதில் டாட் வச்சு எழுதுகிறேன். இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் ஆகுமெண்டட் கிராமர். ஸோ இதிலேருந்து தான் என்னோடய பார்சிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அப்புறம் இப்போ இங்கே ஏக்கு டாட் வச்சுருக்கோமா, இப்போ என்னோடய அடுத்த ரூல்ஸ்லாம் எப்படி எழுதணும்னா, இங்கே எக்ஸ் டென்ஸ் டு டாட் ஏ, இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இதுக்கப்புறம் இங்கே டாட் வச்சுருக்கிறதால அடுத்து ஏயோட ரூல் எழுதணும். ஏயோட ரூல் என்ன, ஏ டென்ஸ் டு பிசி, அப்போது ஏ டென்ஸ் டு பிசி. ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட்டில் டாட் வைக்கணும். அடுத்து இப்போது டாட்டுக்கு பின்னாடி கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேபிட்டல் லெட்டரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த கேபிட்டல் லெட்டர் என்ன, பி, அப்போது பியோட ரூலையும் எழுதணும். ஸோ பி டென்ஸ் டு டி, இதுலேயும் ஃபஸ்ட்டு டாட் வைக்கணும். இப்போ இங்கே டாட் வச்சோடனே எனக்கு வெறும் டி மட்டும் தான் இருக்குது, கேபிட்டல் லெட்டர் இல்லை. ஸோ இதோட இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அடுத்து எதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போது எக்ஸ் டென்ஸ் டு டாட் ஏலேருந்து ஆரம்பித்து இந்த ஏ இருக்கிறதுனால இந்த ரூல் எழுதணும், ஏ டென்ஸ் டு பிசி, அதுலேயும் டாட் வச்சு எழுதுகிறோம். அகெயின் டாட்டுக்கு பக்கத்தில் கேபிட்டல் லெட்டர் பி இருக்கிறதுனால பியோட ரூலையும் எழுதுகிறோம், அதுலேயும் ஃபஸ்ட்டில் டாட் வச்சு எழுதுகிறோம். ஸோ இப்போது இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்றதால இதோட ஸ்டாப் பண்ணி லெட் அஸ் மேக் திஸ். ஸோ இதோட என்னோட இந்த செட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட எக்ஸ்பான்ஷன் முடிஞ்சது. லெட் மீ டேக் திஸ் ஒன் ஆஸ் அ ஒன் group. This is called item. இது எல்லாம் சேர்ந்து ஒரு item of SLR parser. So this is first item. இப்போ I0 வச்சுக்கிறேன். ஓகே. இப்போது இதிலேருந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வரணும். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வரணும், அதுக்கு பேர் தான் பார்சிங். பார்சிங்னா என்ன அர்த்தம்னா, இந்த டாட் வச்சு தான் நான் ஸ்கேன் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல ஏவை ஸ்கேன் பண்ணுது. இப்போ ஏ ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டா இந்த டாட் ஏக்கு பின்னாடி போயிடணும். அப்படி ஒரு லெட்டரையும் நான் ஸ்கேன் பண்ணிகிட்டே வரேன், அப்படிங்கிறது தான் பார்சர். ஸோ இப்போ இந்த ஐட்டம் 0லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பார்ஸ் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரூலில் இந்த டாட் என்ன பண்ணோம், ஏக்கு பின்னாடி ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அப்போது ஏ ப்ரொடக்ஷனை இந்த இடத்துல ஏவை ரீட் பண்ணி மூவ் பண்ண போதா, அப்போது இந்த டாட் ஏக்கு பின்னாடி வைக்க போகிறேன். அப்போது ஏக்கான ரூல் ஒன்று, ப்ரொடக்ஷன் ஒன்று. அடுத்து இந்த ரூலில் என்ன பண்ண போகிறேன், பிக்கு பின்னாடி நகர்த்த போகிறேன். அப்போ பிக்கான ட்ரான்சிஷன் ஒன்று. அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம், டிக்கு பின்னாடி டாட்டை மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மால் டிக்கான ப்ரொடக்ஷன் ஒன்று. இப்படி 3 ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, 3 ட்ரான்சிஷன்ஸ் வரும் எனக்கு. ஸோ இங்கே எத்தனை ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை ட்ரான்சிஷன்ஸ், எதுக்கு முன்னாடி டாட் இருக்கோ அதான் இந்த ட்ரான்சிஷன் ஆரோக்கு முன்னாடி போட்டுக்கணும். ஓகே. இப்போது இதை ட்ரான்சிஷன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இப்போ இந்த இந்த ட்ரான்சிஷன் எதுக்கு போட்டிருக்கோம், இந்த ஃபர்ஸ்ட் ரூலில் இந்த டாட்டை ஏக்கு பின்னாடி நகர்த்தி எழுத போகிறோம். அப்போது எக்ஸ் டென்ஸ் டு ஏ டாட்டுன்னு எழுதிட்டோம். இது எழுதிட்டதுக்கப்புறம் டாட்டுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும், எதுவும் இல்லை. அப்போது இதோட ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு. இது ஒரு செட், அப்படியே ஒரு ஐட்டம். ஓகே. அடுத்து இப்போது இந்த கேஸில் இந்த ரூலில் பிக்கு பின்னாடி ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ரூல் எடுத்து ஏ டென்ஸ் டு பி, இந்த டாட்டை பிக்கு முன்னாடி இருக்குது, பிக்கு பின்னாடி ஷிஃப்ட் பண்ணிக்கணும், பி டாட் சி அப்படி எழுதணும். இப்போது இந்த ரூலில் பார்த்தா டாட்டுக்கு பின்னாடி சிங்கிற கேபிட்டல் லெட்டர் இருக்குது, அதனால என்ன பண்ணணும், சியோட ரூலை எழுதணும். சியோட ரூல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேபிட்டல் சி டென்ஸ் டு ஸ்மால் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கேபிட்டல் சி டென்ஸ் டு டாட் ஸ்மால் சி. ஓகே. இப்போ டாட்டுக்கு பின்னாடி ஸ்மால் லெட்டர் தான் இருக்குது, ஸோ அதனால் எந்த எக்ஸ்பான்ஷனும் தேவையில்லை. ஸோ இதோட எல்லா எக்ஸ்பென்ஷன் முடிஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஐட்டமாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. அடுத்து இப்போ டிக்கான ட்ரான்சிஷன் இந்த இடத்துல இந்த ரூலில்
B tends to Dக்கு முன்னாடி இந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணி Dக்கு பின்னாடி நகர்த்துறோம். ஸோ இதுக்கப்புறம் எந்த ப்ரொடக்ஷனும் இல்லை, அதனால் எதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. இதோட ஒரு ஐட்டம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதோட இது ஸ்டாப் பண்ணுறோம். இப்போது இந்த ரூலில் எனக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது I0 இது மூணுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், I1 I2 I3ன்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ரூலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் இருக்குது. இன்னும் இந்த டாட் லாஸ்ட்டுக்கு போய் முடியல. அப்போ இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எத்தனை ரூல் இருக்குது இதுக்குள்ளே, 2 ரூல் இருக்குது. அப்போ 2 ப்ரொடக்ஷன் பாசிபிள். ஒன்று கேபிட்டல் சிக்கு பின்னாடி நகர்த்தணும், இன்னொன்று ஸ்மால் சிக்கு பின்னாடி நகர்த்தணும். ஸோ கேபிட்டல் சிக்கான ட்ரான்சிஷன் ஒன்று, ஸ்மால் சிக்கான ட்ரான்சிஷன் ஒன்று. ஓகே, ஸோ கேபிட்டல் சிக்கான ட்ரான்சிஷனில் என்ன நடக்கும், இந்த ரூல் அப்படியே எழுதி A tends to B, இந்த டாட்டை சிக்கு பின்னாடி நகர்த்துறேன். ஸோ C டாட்டுன்னு மாறிடும். ஓகே, இப்போது இந்த ரூலில் அடுத்து வேறு யாராவது இருக்காங்களா, யாரும் இல்லை. அப்போ இதோட இந்த ரூல் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து இந்த சிக்கான ட்ரான்சிஷன். ஸோ அப்போது இந்த ரூல் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ C tends to ஸ்மால் c டாட்டுன்னு மாறிடும். ஸோ இங்கே இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ஸோ இதோட ஐட்டம் க்ளோஸ். ஆல்ரெடி I1 I2 I3 முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ மேக் இட் அஸ் I4 and I5. ஓகே, ஸோ இப்போது இந்த ட்ரான்சிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. எல்லாத்துலேயும் டாட் லாஸ்ட் எல்லாவோட இந்த ட்ரான்சிஷன் கடைசியாக எங்கே போய் முடியுது பாருங்கள். எல்லாத்துலேயும் டாட் லாஸ்ட்டாக இருக்கணும். இங்கே லாஸ்ட்டாக இருக்குது, இது இன்னும் முடியல, இங்கே போய் நிற்கிது. இதில் லாஸ்ட்டாக இருக்குது, இதுலேயும் லாஸ்ட்டாக இருக்குது, இதுலேயும் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ எப்படி முடிச்சிடணும். முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணணும், இதில் இந்த லாஸ்ட்டாக இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாமே கால் ரெடியூஸ் ஸ்டேட்ஸ். இந்த லாஸ்ட்டாக இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் என்னது, இட் இஸ் கால் ரெடியூஸ்ட் ஸ்டேட்ஸ். இந்த கிராமர் வந்து என்ன கிராமர், ஆக்சுவலாக நானாக க்ரியேட் பண்ண ஆகுமெண்டட் கிராமர். ஸோ இந்த கிராமர் மட்டும், இந்த ஸ்டேட்டை மட்டும் அக்செப்ட் ஸ்டேட்டுன்னு எழுதிக்கணும். ஓகே, மிச்சம் இருக்கிற லாஸ்ட்டாக எண்டாக இருக்கிற இதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குல்ல, அந்த லாஸ்ட்டாக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் கால் ரெடியூஸ் ஸ்டேட். ஸோ இது ஒரு ரெடியூஸ் ஸ்டேட், இது ஒரு ரெடியூஸ் ஸ்டேட், இது ஒரு ரெடியூஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போது இது எல்லாமே ரெடியூஸ்னால நான் நம்பரிங் கொடுக்கணும். ஸோ நம்பர் நான் எப்படி கொடுத்துக்கிறேன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த நம்ம எழுதியிருக்கோம் கிராமர் இல்லையா, அதை ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 3ன்னு எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இதில் எந்த ரூல் இங்கே இருக்கோ அத்தனாவது ரெடியூஸ். ஸோ B tends to Dங்கிறது எந்த ரூல், ரூல் நம்பர் 2. அப்போது இது ரெடியூஸ் to R2. ஓகே, இந்த ரூல் என்ன, A tends to BC, இது ஃபர்ஸ்ட் ரூல். அப்போது இது ரெடியூஸ் R1. ஸோ இது தேர்ட் ரூல், C tends to small cங்கிறது தேர்ட் ரூல். ஸோ இட் இஸ் ரெடியூஸ் R3. இப்படி நேம் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான் SLR பார்சருக்கான கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம இதிலேருந்து டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு we are going to construct a parse table, that is SLR parser table. இந்த டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இது I0 I1 I2 I3 I4 I5 டோட்டலாக 6 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கணும். ஸோ I0 I1 I2 I3 I4 and I5. ஸோ இது ஸ்டேட்ஸ் ஆர் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த காலம்ஸ் அப்படிங்கிறது எத்தனை கேபிட்டல் லெட்டர் இருக்குது, எத்தனை ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து யூ ஹேவ் டு மேக் இட் அஸ் அ காலம். அண்ட் இதில் ஸோ இதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, கேபிட்டல் A, கேபிட்டல் B, கேபிட்டல் C இருக்குது. அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்மால் c அண்ட் ஸ்மால் d இருக்குது. இது இல்லாமல் டாலர் டிஃபால்ட்டாக நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இந்த ஸ்மால் லெட்டர்ஸ் விச் இஸ் டெர்மினல்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆக்ஷன் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த ஸ்மால் சி ஸ்மால் டி டாலர் எல்லாம் ஆக்ஷன் பார்ட். எக்ஸுங்கிறது நானாக சேர்த்த ஆக்மெண்டட் கிராமர். எக்ஸுங்கிற லெட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவல் கிராமரில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் டெர்மினல்ஸ்லாம் பின்னாடி எழுதணும், டெர்மினல்ஸ்லாம் முன்னாடி எழுதணும். முன்னாடி இருக்க பார்ட்டுக்கு யூ கால்ட் ஆக்ஷன், பின்னாடி இருக்க நான் டெர்மினல் பார்ட்டுக்கு யூ கால் இட் அஸ் கோ டு பார்ட். ஸோ இப்படி எழுதிக்கிறேன். இப்போது டேபிள், அதாவது என்ன ரோஸ் அண்ட் என்ன காலம்ஸ்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போது இந்த டேபிளை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ I0 அப்படிங்கிறது இந்த ஸ்டேட். இதிலிருந்து என்னென்ன சிம்பிளுக்கு ட்ரான்சிஷன் போயிருக்கு அப்படின்னா ஏக்கு போயிருக்கு, கேபிட்டல் பிக்கு போயிருக்கு அண்ட் ஸ்மால் டிக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கெலாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ I0லேருந்து கேபிட்டல் ஏக்கு போயிருக்கா, எந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கு, I1ங்கிற ஸ்டேட்டுக்கு. அப்போது 1 அப்படின்னு டைரெக்டாக நம்பராக எழுதணும். கோ டுவில் எழுதும்போது என்ன ஸ்டேட்டுக்கு போயிருக்கோ அந்த நம்பரை டைரெக்டாக எழுதணும். ஸோ ஏக்கு ட்ரான்சிஷன் எங்கே போயிருக்கு, 1க்கு போயிருக்கு. ஸோ 1 டைரெக்டாக எழுதிக்கிறோம். அடுத்து I0லேருந்து பிக்கு எங்கே போயிருக்கு, 2க்கு போயிருக்கு. ஸோ இது 2 டைரெக்டாக 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து I0லேருந்து ஸ்மால் டிக்கு போயிருக்கு, எங்கே போயிருக்கு, I3க்கு போயிருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் பார்ட்டில் எழுதும்போது I3 அப்படிங்கிறத I3ன்னு இந்த மாதிரி டைரெக்டாக 3ன்னு எழுதாமல் S3, தட் இஸ் ஷிஃப்ட் ஆக்ஷன் 3 அப்படின்னு எழுதணும். ஸோ S3ன்னு எழுதணும். ஓகே, அடுத்து இப்போது I1 நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்லேருந்து எங்கெங்கே போயிருக்குன்னு எழுதிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்லேருந்து ஏதாவது ட்ரான்சிஷன் போயிருக்கா, எங்கேயுமே போகல. இது என்ன ஸ்டேட்டு, அக்செப்ட் ஸ்டேட். அப்போ I1ங்கிறது அதுக்கப்புறம் எந்த ட்ரான்சிஷனும் இல்லை, அக்செப்ட் ஸ்டேட்டுங்கிறதுனால I1ல் டாலருக்கு நேராக அக்செப்ட்னு எழுதிக்கணும். ஓகே, அடுத்து ஸோ I1 ட்ரான்சிஷன் எதுவும் இல்லை, முடிஞ்சிச்சு, அக்செப்ட் எழுதலாம். அடுத்து I2க்கு எழுதலாம். I2க்கு 2 ட்ரான்சிஷன் போயிருக்கு. கேபிட்டல் சிக்கு ஒரு ட்ரான்சிஷன், ஸ்மால் சிக்கு ஒரு ட்ரான்சிஷன். ஸோ I2லேருந்து கேபிட்டல் சிக்கு ஒரு ட்ரான்சிஷன் போயிருக்கு. எங்கே போயிருக்கு, I4க்கு போயிருக்கு. ஸோ கேபிட்டல் சிக்கு 4க்கு போயிருக்கு. அடுத்து ஸ்மால் சிக்கு எங்கே போயிருக்கு, 5க்கு போயிருக்கு. ஸோ இங்கே ஸ்மால் சியில் எழுதும்போது எப்படி எழுதணும், S5ன்னு எழுதணும். ஓகே, ஸோ எழுதியாச்சு. அடுத்து I3லேருந்து எங்கேயா ட்ரான்சிஷன் போயிருக்கா, எங்கேயும் போகல. இது ரெடியூஸ் ஸ்டேட். ஸோ ரெடியூஸ் ஸ்டேட்டாக இருந்தால் இப்போது SLRக்கு நான் எப்படி எழுதணும், இங்கே எழுதும்போது ரெடியூஸ்ன்னு தான் எழுதணும். ஸோ எங்கே எழுதணும் நான் ரெடியூஸர் அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா, இந்த ரூல் இருக்குல்ல, B tends to D அப்படிங்கிற ரூலுக்கு தான் ரெடியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ரூலில் லெஃப்ட் சைடு இருக்க எலிமெண்ட்டுக்கு நான் ஃபாலோ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபாலோ ஆஃப் B கண்டுபிடிக்கணும். ஃபாலோ ஆஃப் பின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், எல்லா ரூல்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே ஃபாலோ பி வருதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எழுதணும். ஆக்சுவலாக ரூல் என்ன, A tends to BC, B tends to D, கேபிட்டல் C tends to small c. இதுதான் ரூல். ஸோ இதில் B எங்கே வருது, இந்த இடத்துல வருது. இப்போ ஃபாலோ ஆஃப் பின்னா யார், ஃபாலோ ஆஃப் B ஈக்குவல் டு கேபிட்டல் C. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஃபாலோ கண்டுபிடிக்கும் போது பிக்கு பின்னாடி வர லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருந்தால் டைரெக்டாக எழுதிக்கலாம். கேபிட்டல் லெட்டராக இருந்தால் எப்படி எழுதணும், ஃபாலோ ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் தட் லெட்டர் எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் C. ஓகே, ஸோ ஃபாலோ ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் C. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் C என்னது, சியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர். சியோட ஃபர்ஸ்ட் C, கேபிட்டல் சியோட ஃபர்ஸ்ட் லெட்டர்னா ஸ்மால் c. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் C இஸ் டைரக்ட்லி ஸ்மால் c. அப்போ ஃபாலோ ஆஃப் பியும் ஸ்மால் c தான். அப்போது ஸ்மால் சியில் போயிட்டு நான் என்ன எழுதணும், I3 ஸ்டேட்டுக்கு தான் இப்போ எழுதிட்டுருக்கோம். I3 ஸ்டேட்டுக்கு ஃபாலோ ஆஃப் பி இந்த ரூலோட ஃபாலோ கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் வந்திருக்கோ, ஸ்மால் c வந்திருக்கு, அதுக்கு நேராக ரெடியூஸ்னு எழுதணும். இது என்ன ரெடியூஸ் ஸ்டேட், R2 நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது இந்த R2வை எங்கே எழுதணும், சியில் கொண்டு போய் எழுதணும். ஓகே, அடுத்து I4 என்னது, அகைன் இட் இஸ் அ ரெடியூஸ் ஸ்டேட். அப்போ ரெடியூஸ் ஸ்டேட் எந்த ஈக்குவேஷனோட ரெடியூஸ் ஸ்டேட், எந்த கிராமரோட ரெடியூஸ் ஸ்டேட், A tends to BCயோட ரெடியூஸ் ஸ்டேட். அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபாலோ ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஃபாலோ ஆஃப் A என்னது, A தான் ஸ்டார்டிங் லெட்டர், ப்ரொடக்ஷனோட ஸ்டார்டிங் லெட்டர். அப்போ ஃபாலோ ஆஃப் A வந்து வெறும் டாலர்.
அப்போ டாலருக்கு நேராக I4 இடத்துல இது என்ன ரெடியூஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் R1ன்னு. அப்போ I4ல் ரெடியூஸ் எங்கே போய் போடணும், டாலரில் ரெடியூஸ் R1ன்னு போடணும். ஓகே, அடுத்து I5 என்னது அகைன் ரெடியூஸ் ஸ்டேட். எந்த ஈக்குவேஷனோட ரெடியூஸ் ஸ்டேட், C tends to small c அப்படியோட ரெடியூஸ். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபாலோ ஆஃப் கேபிட்டல் C கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் சியோட ஃபாலோ அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் கேபிட்டல் C எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது. இதுக்கு பின்னாடி ஃபாலோ யார் இருக்கா, யாருமே இல்லைன்னா எப்படி எழுதணும், ஃபாலோ ஆஃப் C is equal to ஃபாலோ ஆஃப் Aன்னு எழுதணும். ஸோ ஃபாலோ ஆஃப் C is equal to ஃபாலோ ஆஃப் A. ஃபாலோ ஆஃப் A என்ன எழுதியிருக்கோம் இங்கே ஆல்ரெடி, டாலர். அப்போது ஃபாலோ ஆஃப் சியும் டாலர் தான். அப்போ I5க்கு ஆன்சரும் டாலர் தான். இப்போ I5க்கு டாலருக்கு நேராக என்ன எழுதணும், R3ன்னு எழுதணும். ஸோ திஸ் இஸ் how you construct the SLR parser table. I hope you have understood. Thank you.